கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் தேசிய சமூக நீதி கட்சி சார்பில் சுயேட்சையாக போட்டியிடும் அக்கட்சியின் தலைவர் வெங்கடேஷ்குமார் ஹோசூரில் உள்ள ஹோட்டலில் ஆம்லெட் போட்டு வாக்காளர்களை கவர்ந்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்தபாபு வழங்க கேட்கலாம். ஆனந்தபாபு, வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் அகிலா. கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் ஒசூரில் இன்று ஓட்டலில் ஆம்லெட் தயாரித்து வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி தனக்கு ஒதுக்கப்பட்ட பிரஷர் குக்கர் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி மற்றும் தமிழ்நாடு முழுவதும் ஒரே கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருப்பதால் பிரச்சாரங்கள் சூடுபிடித்து வேட்பாளர்கள், சுயேட்சை வேட்பாளர்கள் உள்ளிட்டோர் தங்களது பிரச்சாரங்களை பொதுமக்கள் வெகுவாக கவரும் வகையில் யுக்திகளை மாற்றி வரும் நிலையில் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் தேசிய சமூக நீதி கட்சியின் சார்பில் சுயேட்சையாக அந்த அமைப்பின் தலைவர் வெங்கடேஷ்குமார் அவர்கள் போட்டியிட்டிருக்கிறார். அவருக்கு தேர்தல் ஆணையம் பிரஷர் குக்கர் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதும் பிரச்சாரம் நடத்தி வரும் நிலையில் இன்று ஒசூர் மாநகராட்சி ராம்நகர் பகுதியில் தனக்கு வழங்கப்பட்ட பிரஷர் குக்கர் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு துண்டறிக்கைகளை விநியோகம் செய்து வாக்குகளை சேகரித்தார். அப்போது ஓட்டலில் வாடிக்கையாளர்கள் அதிகம் பேர் இருந்ததால் அவர்களுக்கு ஆம்லெட் தயாரித்து வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி தனக்கு வழங்கப்பட்ட சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். அப்படி தன்னை வாக்களித்து வெற்றி பெற செய்தால் ஒசூர் அருகே 2000 ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய பைமாஸ் எனப்படும் நிலத்திற்கு பட்டா வழங்கப்படும், ஒசூரில் சுற்றுலா தலங்கள் உருவாக்கப்படும் என பல்வேறு வாக்குறுதிகளை அளித்து அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வேட்பாளர் ஆதரவாளர்களுடன் ஆம்லெட் தயாரித்து ஓட்டலில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கியது பார்ப்போரை வெகுவாக கவர்ந்தது. அவர் தனது சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அகிலா, விவரங்களுக்கு நன்றி ஆனந்தபாபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.